இலங்கை வரலாற்றிலேயே இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய பேரிடர் டிட்வா புயல் என்றும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்ய நிறைய காலமாகும் என்றும் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட அந்நாட்டிற்கு ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் இந்தியா மீட்பு பணியில் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. அந்நிய செலாவணி சட்ட விதிகளை மீறியதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மசாலா ஒப்பந்த விவகாரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பெற்ற 466 கோடி ரூபாயை அதற்காக செலவிடாமல் உள்கட்டமைப்பு வசதிக்காக கேரள அரசு செலவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் மூலமாக ஃபெமா என்ற அந்நிய செலாவணி சட்டத்தை மீறியதாக இருவருக்கும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டுவர அந்நாட்டு அரசு பரிசீலித்து வருகிறது. ஊழல் வழக்கில் ராவல்பிண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சந்திக்க கைபர் பக்துன்குவா மாகாண முதலமைச்சர் சொஹைல் அஃப்ரிடி காவல்துறையிடம் அனுமதி கோரினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சிறைக்கு வெளியே ஆதரவாளர்களுடன் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அம்மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறிய நீதித்துறை அமைச்சர் மாலிக் அங்கு ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.